அன்னை தமிழ் காக்க இந்தி திணிப்பை எதிர்த்து களம் கண்ட மொழிப்போர் தியாகிகள் நடராஜன் தாளமுத்து நினைவிடத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் காலையில் வீர வணக்கம் செலுத்தி மாலையில் காஞ்சியில் வீர வணக்க பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். தலைவரோடு இளம் தலைவர் அவர்களும் கழக மூத்த முன்னோடிகளும் தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் வீர வணக்கம் நாள் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார்கள். கழக மாணவர் அணி தோழர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வெல்லும், தீ பரவட்டும். பிரதமரே என்டிஏ கூட்டணியினுடைய அந்த எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத காட்டி ஒரு கெஸ்டரை ஒரு நரேட்டிவை செட் பண்ணுற இடத்துக்கு போயிட்டாங்க. லாஸ்ட்டு ஒரு 20 நாட்களுக்குள் என்டிஏவினுடைய அந்த ஆப்டிக்ஸே மாறி இருக்கா. ஏன்னா கடைசியில் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு நேத்திரத்துவமே என்டிஏ சர்க்கார்னு சொன்ன பிறகு ஒரு 8 மாதங்களாக யாரும் இல்லாமல் இருந்தது. இப்போ கம்ப்ளீட் ஆப்டிக்ஸ் மாறிடுச்சு. ஆனால் திமுக தரப்பில் இன்னமும் சலசலப்புகள் ஒரே ஒற்றை குரலை நோக்கி வரலை. காங்கிரஸினுடைய டிமாண்ட்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகுது. கிரீஷ் தொடங்கர் டெல்லி முடிவு பண்ணுங்கிறார், திமுக கூட்டணியில் தொடருவீங்க அப்படின்னா அந்த ஃப்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு கடைசி நேரத்தில் ஜெல்லாகாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்குது. திமுக கிட்ட எக்ஸாஸ்ட் ஆனாங்கன்னா வேலை பார்க்காம விட்டுருவாங்கங்கிற ஆபத்தும் இருக்குல்ல சார். இந்த சலசலப்புகள் எப்படி பார்க்குறீங்க? ரைட்லி ஆர் ராங்லி, நேற்றைக்கு மோடி வந்த பிறகு என்டிஏக்கு ஒரு ஷேப் கிடச்சிருக்கு. இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் இட் ஷார்ட் கமிங்ஸ், இட்ஸ் அ குட் மூமெண்ட். அவங்க ஆங்கிளில் பார்த்தா நல்லதொரு திருப்பம் தான் அது. ஏன்னா களம் திமுக எதிர யாருமே கிடையாது, கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகள் இல்லைன்னு இருந்தது. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டின்னு விஜய் பேச ஆரம்பித்தார். ஏடிஎம்கே சீன்லேயே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. 9 மாதங்களுக்கு முன்பு அமித்ஷா எடப்பாடியை வைத்துக்கொண்டு அலையன்ஸ் அனௌன்ஸ் பண்ண பிறகு ஒரு கட்சி கூட கூட்டணியில் சேரல. 200+ன்னு ஸ்டாலின் பேச ஆரம்பித்தார். ஆகவே அந்த நிலை இன்று மாறி இருக்கிறது. நிச்சயமாக அந்த நிலை இன்று மாறி இருக்கிறது என்று சொல்லலாம். என்டிஏ கூட்டணிக்குள் நேற்று பல கட்சிகள் சேர்ந்திருக்கின்றன. அது சிறிய கட்சிகளாக இருக்கலாம், பெரிய கட்சிகளாக இருக்கலாம். கிட்டத்தட்ட 2019 அலையன்ஸ் அவங்களுக்கு இன்றைக்கி ஷேப்பப் ஆகிட்டு இருக்குது. எக்ஸப்ட் தேமுதிக தவிர மற்றபடி எல்லா அலையன்ஸும் எல்லோரும் உள்ளே வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்பைக் வந்திருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கிரவுண்ட் லெவலில் அடுத்து இது எப்படி போய் அவங்க ஒர்க் பண்ணுவாங்கன்றது அது அடுத்த கட்டம். இந்த அமமுக அதிமுக அலையன்ஸ் ஜெல் ஆகும்னு நான் நம்புகிறேன். சில பேர் சொல்கிற மாதிரி ஜெல் ஆகாதுன்னு நான் நம்பலை. அது அடிப்படையில் ஆன்டி டிஎம்கே ஓட்டு, அதனால் அது ஜெல் ஆகிடும். ஸோ அந்த பக்கம் அப்படி ஒரு ஷேப் ஆகிட்டுருக்குது. இந்த பக்கம் இது வரைக்கும் இவங்க ஒரு காங்கிரஸ் சுடாங்கரோட அந்த ட்வீட் கேட்ட கேள்விக்கான பதில் கூட்டணி தொடருதா, திமுக கூட்டணியில் இருக்கீங்களான்னு போது டெல்லி தலைமை முடிவு செய்யும்னு சொல்லிட்டு போனார். அது அப்படி தான் பதில் சொல்லுவார் அவர். பட் அதுக்கு அடுத்து எந்த ஸ்டெப்பும் அவங்க எடுக்கலை. 28 ராகுல் காந்தி தமிழகம் வருகிறார் போல். ஐ திங்க் பை February 1st வீக்குள்ளே டிஎம்கேக்கு ஒரு ஷேப் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப நாள் இழுக்க பெர்செப்ஷன் வைஸ் அவங்களுடைய அடி வாங்கும். டைம் டெஸ்டட் அலையன்ஸ்னு அவங்க பேசினாலும் நீங்கள் ஆட்சியில் இருப்பதற்கு முன்பு இருந்த அட்வான்டேஜ் உங்களுக்கு இப்போ இல்லைங்கிற ஒரு பாயிண்ட் வரும். டிசன்ட் அதிகமாக வருவது டிஎம்கேவின் உங்கள் கூட்டணியினுடைய வெற்றி வாய்ப்பையே பாதிக்கும். அதனால் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது களம் அதிமுக திமுக என்று தான் மாறப்போகிறது என்பதற்கான அறிகுறிகள் தெளிவாகவே தெரிகின்றன. விஜய் 25ஆம் தேதி செயல்வர்கள் கூட்டத்தில் பேசுகிறார். டிசம்பர் 18 ஈரோடில் பேசின பிறகு ஜனநாயகன் சிபிஐ இஷ்யூக்கு பிறகு முடங்கி கிடந்தார். ஆறுதல் பரிசாக எலெக்ஷன் கமிஷன் விசில் சின்னத்தை ஒதுக்கியிருக்கு. பாலிடிக்ஸே இல்லை. இப்போ நாளைக்கு என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல நமக்கு. நாளைக்கு அவர் ஏதாவது பேசினாருன்னா ஓரளவு அது சூடு பிடிக்கலாம். பட் டிஎம்கே ஏடிஎம்கேன்னு தான் களம் விரிவடைய போகிறது என்பதற்கான அறிகுறிகள் பிரகாசமாகவே இன்று தெரிய ஆரம்பித்திருக்கின்றன. திமுக இன்றைக்கு இதுவரையில் அவங்க ஒரு ஜாயிண்ட் மீட்டிங் எதையுமே போடலை. ஐ திங்க் வரும் நாட்களில் அது நடக்கப் போகிறது என்று தான் நான் எதிர்பார்க்கிறேன். விருப்ப மனுவும் இன்னும் வாங்கல. அந்த தரப்பில் அதை ஸ்பீடன் பண்ணிட்டாங்க. அதனால் காங்கிரஸ் ஒரு குழு போட்டது நாங்கள் போடும்போது பேசுங்கன்றதாகவே அதை பேசிட்டாங்க. அதனால் வரும் நாட்களில் அது தெரிய வரும். ஸோ இது கிட்டத்தட்ட அதே சீட்டு தான் எல்லாருக்கும் கொடுப்பாங்கன்றாங்க. தேமுதிக என்ன பண்ண போகுது, ராமதாஸ் என்ன பண்ண போகிறாரு, ஓபிஎஸ் என்ன பண்ண போகிறாருன்றது தான் விஷயம். ஓபிஎஸ் ஏடிஎம்கேக்கு போகிறத தவிர வேறு வழி கிடையாது அவருக்கு. வேறு எங்கே போனாலுமே ஒரு தனி மனிதர். ஏன்னா அவரோட கடைசியாக அந்த எம்பி இன்றைக்கி போய் எடப்பாடியை பார்த்து சேர்ந்துட்டார். ராமதாஸ் இந்த கூட்டணி உள்ளே வராருன்னா திரும்ப ஒத்துக்கணும். அது எனக்கு வந்த தகவலின்படி திரும்ப ஒப்புக்கொண்டால் கூட்டணிக்கு வரலான்னு ஸ்டாலின் அவர்கள் சொன்னதாக சொல்கிறாங்க. திரும்ப எப்படி ஒப்புக்கொள்வார்னு தெரியல. தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்புன்னு உருவாக்கி மனித குலத்துக்கு எதிரான குற்றத்தை ஒரு காலத்தில் செய்தவர் ராமதாஸ். யாருமே செய்யாத அன்டச்சபிலிட்டியை வெளிப்படையாக போதித்தவர், அதை ப்ராக்டிஸ் பண்ணவர். அவரோட போய் திரும்ப சேருவது என்பது நினைத்து பார்க்க முடியாத அவலம். பிஜேபி பாமக இருக்க கூட்டணியில் நாங்கள் ஒருபோதும் இருக்க மாட்டான்னு வீரவசனம் பேசிட்டு கடைசி நேரத்தில் ராமதாஸ் உள்ளே கூட்டினது அந்த கூட்டணியில் திரும்ப இருப்பாரே. ஆனால் எதை வைத்தும் அதை நியாயப்படுத்த முடியாது. அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். ஸோ அந்த சிக்கல் அங்கே இருக்குது. மூணாவது தேமுதிக.
அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நமக்கு 2 பேர்கிட்டையும் பேசுகிறாங்க. இன்றைக்கி இப்போ வந்த நியூஸு கொஞ்ச நேரத்து மேலே ஒரு அம்மாவாக உங்களுக்கு என்ன செய்வது என்று எனக்கு தெரியும்னு அவங்க பேசியிருக்காங்க. கேடஸ்க்கு தான் செய்தி தவிர 2 கட்சிகளுக்கு செய்தியான தெரியல. இதெல்லாம் வந்து டைலாக். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து என்ன நடக்க போகுதுன்றது வந்து தேமுதிக வந்து யார் கூட போக போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இந்த 3 பேரோட பொசிஷனிங் நம்ம அதை பார்க்கணும் கண்டிப்பாக. தேமுதிக ஒன்றும் அவ்வளோ பெரிய அளவில் உங்களுக்கு ஒன்றும் ஓட் பேங்க் கிடையாது. உங்களுக்கு வந்து அது பர்செப்ஷன் வைஸ் கூட கிடையாது. அது விருதுநகரில் அந்த விஜய் பிரபாகரனோட அந்த பர்ஃபார்மன்ஸை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா வேற இட்ஸ் அப்சல்யூட் ஜீரோ உங்களுக்கு வந்து. அது வந்து ஒரு சினாரியோ தான். அது தமிழ்நாடு தழுவியதாக கிடையாது. 2வது அங்கே டிஎம்கே வந்து மாணிக்கம் தாகூருக்கு ஒர்க் பண்ணல. அதோட விளைவு அது. அங்கேயே இப்போ எலெக்ஷன் வச்சா அந்த டஃப் ஃபைட்டாக விஜய் பிரபாகரனால கொடுக்க முடியுமான்னா பதில் வேறு தான். அதர்வைஸ் அங்கே டிஎம்கே போட்டிட்டு இருந்தால், ரைசிங் சன் போட்டிட்டு இருந்தால் அங்கே வேற. அதனால வந்து 3 மார்ஜினல் ஸ்மால் பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. இந்த பிளேயர்ஸ் எந்த பக்கம் போனாலும் ஃபைட் இது கோயிங் டு பி டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே தான் போகுது. பட் விஜய் ஸ்பாயிலராக இருப்பாருன்றதுல சந்தேகம் இல்லை. 1,30,00,000 பேர் அவருடைய தொண்டர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஆதார் அண்டு ஓட்டர் ஐடியை வச்சுருக்காங்க. அதில் ஒரு 60% போல் ஆச்சுன்னா கூட 70-75 lakhs ஓட்ஸ் டிவிகேக்கு விழுதுன்னா அது டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேருமே ஈக்குவலாக டிஸ்டர்ப் பண்ணும். யார் அதிகமாக டிஸ்டர்ப் பண்ண போகுதுன்றதான் $1 million கொஸ்டின். இதில் ஒரு விஷயம் சார், ஆதார் அண்ட் ஓட்டர் ஐடி 2த்தையும் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 18 முடிஞ்சிருக்கும். பட் ஓட்டர் ஐடி கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லைன்னா, கரெக்டாக 18 முடிஞ்சு உடனே கிடைக்காது அப்படின்னா அது இன்னும் எக்ஸஸாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாமோங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. அது உண்மை இருக்குது. நீங்கள் 2 விட கூடவே கூட போயிருக்கலாம். பட் எனிதிங் above 1 crore இட்ஸ் a huge number. அவங்க ஆதரவாளர்களா அல்லது முழுநேர ஊழியர்களா டிஃபரண்ட் क्वेश्चन. பட் அது வாக்கா அவங்க எல்லாரும் 60% வாக்கா மாறினாலே இட்ஸ் டிஸ்டர்பன்ஸ் ஃபார் டிஎம்கே ஏடிஎம்கே. இப்போ 1.3 crores அவங்க சொல்கிறாங்க. எனிதிங் above 1 crore 60% ஓட் ஆகுதுனால 60 lakhs ஓட்டு வந்து விழுதுனால இட்ஸ் ஹியூஜ் டென்ட் ஃபார் டிஎம்கே ஏடிஎம்கே. 2 பேர் யாரோ ஒருத்தருக்கு சரியான அடி விழப்போகுது. அது 2 பேரும் விழப்போகுது. இதில் எஸ்ஐஆரில் அந்த நீக்கப்பட்ட 97 லட்சம் வாக்குகள் இதுவும் இருக்கான்னு நமக்கு தெரியல. அந்த 97 லட்சத்தில் இது ஒரு ஏன் இல்லைன்றதும் நமக்கு தெரியல. இது இருக்குமா இல்லையாங்கிறத அவங்க கிராஸ் செக் பண்ணுறாங்க. யாரும் கூட துணைக்கு நிற்கிறாங்களான்னு தெரியல. பூத் ஏஜென்ட்ஸாக டிவிக்கு யாரையும் அனுப்பலை. அவங்களா தேடி போய் பார்த்துருந்தா அதனுடைய ப்ராக்டிகாலிட்டிங்கிறது ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஆப்வியஸாக இளைஞர்களாக இருக்காங்கன்னா 2002 அவங்களுக்கு இருந்திருக்க போகிறதில்ல. அப்போ எந்த லாஜிக்கல் டிஸ்கிரிபன்ஸில் மாட்டினாங்களாங்கிறது வேற ஒரு. இப்போ ராகுல் காந்தி வரக்கூடியவர் கடைசியாக ஒரு ப்ரைவேட் ஃபங்க்ஷனுக்கு வந்தார். அப்போ திமுக தரப்பிலிருந்து யாரும் ஒரு ரிசீவ் பண்ணதாவோ இல்லை ஒரு கெஸ்டருக்கு பார்த்த மாதிரியோ கூட டோக்கனிசமாக பார்த்த மாதிரியே கூட இல்லை. இப்போ அடுத்து அவர் வரக்கூடியது அவருடைய கட்சி நிகழ்ச்சி. எலெக்ஷன் நெருக்கத்தில் டிஎம்கே அவரை போய் மீட் பண்ணுறாங்களா என்பதை பொறுத்து ஒரு விஷயங்கள் நம்மளால் கணிக்க முடியுமா? ஏன்னா அவங்க கட்சி வழக்கு வர நிகழ்ச்சி உங்கள் ஆட்கள் அனுப்புவாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. பட் அதை வச்சு ஒரு முடிவுக்கு வந்துடலாமா? ராகுலுடைய ஸ்பீச்சை வச்சு தான் நம்ம கணிக்க முடியும்னு நகரல வேண்டியிருக்கா? இல்லைங்க, அலையன்ஸ் கண்டினியூ ஆகுங்க. அலையன்ஸ்லாம் ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இந்த 28 இல்லை அதுக்கு அடுத்த நாளில் தொடங்கி ஏப்ரல் 2 வரை பட்ஜெட் செஷன் கொடுக்குறது பார்லிமெண்ட். ஏறத்தாழ ஒரு லாங்கஸ்ட் செஷன் ஜான் 28 சண்டே அன்னைக்கு பட்ஜெட். அதுக்கு முன்னாடி அல்வாலாம் கின்ற அந்த ப்ராசஸ் 29 to ஏப்ரல் 2ங்கிறது ஏறத்தாழ இந்த பேக்கேஜ். டிஎம்கே எம்பிஸ் அங்கே போகிறாங்களா இல்லை இங்கே பிரச்சாரம் இருக்காங்களாங்கிறது வேற நாளும் இங்கே நேஷனல் பாலிடிக்ஸினுடைய முக்கியமான ஸ்பேஸாக நம்ம அதை பார்க்கணும். அப்போ டிஎம்கேனுடைய உதவி உங்களுக்கு லோக்சபா ராஜ்யசபா சேர்த்து 32 எம்பிக்கள் வேண்டும். ஸோ அதனால் அங்கே இந்த குரூஷியலான டைமில் இல்லைன்னு ஒரு முடிவு எடுப்பாங்களா? ஆமாம். அதனால் அவங்க டிஎம்கேவோட கட் பண்ணிக்கலாம் மாட்டாங்க. காங்கிரஸ் டிஎம்கேலன்னு சொல்லி கண்டினியூ. டிஎம்கே பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கூட இல்லைன்னா வந்து அவங்களோட க்ரெடிபிலிட்டி, டிஎம்கேவோட க்ரெடிபிலிட்டி வில் டேக் அ நோஸ் டைவ். அதனால் ஸ்டாலினும் கட்ட மாட்டார், ராகுலும் கட்ட மாட்டார். அகாமடேஷன் வந்துடும். பட் இவங்க நினச்சதை விட என்டிஏ வந்து இன்றைக்கி ஸ்பீடப் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா இப்போ ஏறத்தாழ ஒரு கேக் ஆர்டர் மாதிரி அந்த டெல்லியில் நடந்த மீட்டிங்கு பிறகு கேசி வேணுகோபால் பேசினார். கூட்டணி குறித்தோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ பொது வெளியில் கருத்து தெரிவிக்க வேண்டாம் அப்படின்னு இப்போதைக்கு நாங்கள் அறிவுறுத்தி இருக்கோம். அதுவே ஆக்சுவலாக 2 ப்ரெஸ் மீட் நடந்தது. செல்வ பெருந்தகை ஒன்று கொடுத்துட்டு போனார், கேசி வேணுகோபால் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாருன்னு ஒரே மீட்டிங் முடிச்சு வெளியில் வந்து ஆளுக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டாக கொடுத்துட்டு போனாங்க. இதில் இருந்து அவங்க அங்கே இல்லை. பட் அதற்கு பிறகும் கூட விசில் வந்த பிறகு அது ஒரு அரசியல் பதிவாக தான் பிரவீன் சக்கரவர்த்தியுடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்க்க முடியும். தேர்தலுக்கான விசில் ஊதியாச்சு அப்படின்னு போடுறதுங்கிறது அது ஒரு டெல்லி தலைமையினுடைய விசில் சிம்பிளை விஜய்க்கு கொடுத்ததை பிரவீன் சக்கரவர்த்தியோட ட்வீட் வந்து விசில் சவுண்டட் த பிகல் அப்படின்றது வந்து போர் பரணி பாடி விட்டோம்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து
அது வந்து சங்கிய முழங்குன்ற கதை வந்து திமுகவை சீன்ற வேலை தான். கண்டினியூ டு இஸ் டூயிங் இட்டு. அது அக்ரிமெண்ட் சைன் ஆகிற வரைக்கும் அது இருக்கும். சீட் ஷேரிங்கில் அக்ரிமெண்ட் சைன் ஆகிற வரைக்கும் இந்த 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 டீசிங் ஒர்க்கை வந்து பிரவீன் சக்கரவர்த்தி பண்ணிக்கிட்டு தான் இருப்பார். he has a personal scores to settle with DMK. அப்படி அது கண்டினியூஸாக சீட் ஷேர் வரைக்கும் போனால் 91ல் ஏடிஎம்கே காங்கிரஸ் பண்ணதாக அந்த ஒரு இம்பேக்ட் அது கொடுத்துறாதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. எனக்கு என்னமோ அது இட்ஸ் ஜஸ்ட் ஸ்டாம் இன் டீ கப்புங்க. தன்னோட அதிருப்தியை அவங்க காங்கிரஸ் ரொம்ப லோ லெவலில் வெளிப்படுத்துது, அவ்வளோதான். இது என்னன்றது ஸ்டாலினுக்கு நல்லா தெரியும். அதில் ஹைலைட்டு சிட்டிங் எம்எல்ஏஸ் யாரும் போல ஒரு சிட்டிங் எம்எல்ஏ கூட பேசல. ஏன்னா அவனுக்கு தெரியும் சிட்டிங் எம்எல்ஏ எல்லாருக்குமே வந்து திமுக இல்லைன்னா டப்பா டான்ஸ்ன்றது தெரியும். அதனால அவங்க எல்லாம் பொத்திக்கின்னு அமைதியாக இருக்காங்க. எம்பிஸுக்கு வந்து இன்னும் 3 வருஷம் கவலை இல்லை, பேசுகிறாங்க. பிரவீன் சக்கரவர்த்திக்கு எதுவுமே கிடையாது, அதனால் அவர் பேசுவார். திமுக வந்து திமுகவுக்கு காங்கிரஸ் கண்டிப்பாக தேவை. அதனால் இந்த மாதிரியான அவமானங்களெல்லாம் அவங்க சகிச்சுக்கிட்டு தான் போகணும். தே ஹாவ் டு ஈட் தீஸ் இன்சல்ட்ஸ். அவங்க ஒன்றும் வேறு மாதிரிலாம் ரியாக்ட் பண்ண முடியாது. ரியாக்ட் பண்ணுறதா பண்ணுங்கள், காங்கிரஸ் தூக்கி வெளில போடுங்க. உங்களால் முடியாதுல்ல. இஃப் யூ ஹவ் கட்ஸ் த்ரோ தம் அவுட். உங்களுக்கு முடியாது இது. பிகாஸ் நைதர் யூ ஹவ் கட்ஸ் நார் யூ ஹவ் ஓட்ஸ். ரெண்டும் கிடையாது உங்களுக்கு. காங்கிரஸ் இல்லைன்னா நீ ஆட்சிக்கு வர முடியாது, அதில் எந்த சந்தேகமும் வேணாம். இட்ஸ் சைல்ட்ஸ் நாலேஜ். அதனால் இது என்னன்றது அவங்களுக்கு தெரியும். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 25 சீட்டு வந்து ரொம்ப ஹியூமிலியேஷனு. இப்படி பிரவீன் சக்கரவர்த்தி உசுப்பி விடுறது மூலமாக கூட சீட்டு கிடைக்குமோன்னு அவங்க பார்க்குறாங்க. இவ்வளோ தான். இதுக்கு மேலே இதில் ஒன்றும் கிடையாது. நத்திங் மோர் நத்திங் லெஸ். சிம்பிள் ஒதுக்குனதுக்கு பிரவீன் சக்கரவர்த்தியோட அந்த ட்வீட்டுன்றது இது காங்கிரஸோட ட்ரெடிஷ்னல் புத்தி. அப்போ உள்ளே எதுக்கு வந்து விசில் அடிச்சாங்க குஞ்சுங்களான்னு செல்வ பிறந்தவங்க பேசுகிறாரு. கேள்வி கேட்க வேண்டியது அவங்க தலைவரை பார்த்து தானே. சட்டமன்றத்துக்குள்ள ரெப்ரசன்டேஷனே இல்லாத ஒரு புதிய கட்சி நீங்க எதுக்கு பயப்படுற கேள்வி இருக்குல்ல. ஏன்னா வந்து ஓட்டு காலியாகுது. திமுக ஓட்டு, விசிகா ஓட்டெல்லாம் காங்கிரஸ் ஓட்டெல்லாம் மொத்தமாக அவர் அள்ளின்னு போகிறாரு. எஸ்பெஷலி தலித் ஓட்ஸ் வந்து கன்சால்டேட் ஆகுது. விஜய் பக்கம் தலித் ஓட்ஸ் வந்து கணிசமான அளவு கன்சால்டேட் ஆகுது. அது இந்த கோபத்தில் தான் நீங்கள் வந்து ஒரு நான் மெம்பர் அசம்பிளியில் ரெப்ரசன்டேஷன் இல்லாத ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை பற்றி நீ எதுக்கு பேசுகிற? அந்த இடத்துல மோரார்லெஸ் நம்ம கவனிக்க வேண்டியது அதை பிளைனாக ஒரு சில நேரங்களில் அதில் ஒரு லோடை ஏற்றி ஒரு சார்ஜ் வைக்கிறாங்க. தலித் ஓட்ஸ் போகுதுன்னா நீங்கள் தலித்ஸ் எல்லாம் அப்போ அப்படி போட்டுருவாங்கன்னு சொல்கிறீங்களான்னு. ஆக்சுவலாக 2 திராவிடியன் பார்ட்டிஸ்லையும் தலித்ஸ்க்கான பொசிஷன் என்னவா இருக்குது, இன் பவர் ஷேருங்கிறத வச்சு அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லப்படுது. அதை போகிற போக்கில் அப்போ தலித்ஸ்கள் வந்து சினிமாக்காரன் வந்தால் பின்னாடி போயிடுவேன் நீ சொல்கிறியான்னு ஒரு லோடட் ஸ்டேட்மெண்ட் ரிப்பீட்டடாக பண்ணுறாங்க. அப்படின்னா யாருமே சொல்லல. இன்னும் ஒரு திமுகவினுடைய கிளை கழக செயலாளர் அழுதுட்டு வீடியோ போடுறாரு. நான் கடன் வாங்கி நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணால் நான் தலித்துங்கிறதுக்காக பகுதி செயலாளர் மேலே இருக்கிறவங்க வரல, ஒரு அரசு உதவி வழங்க நிகழ்ச்சிக்கு கை காசை போட்டு என்னை தலித்துங்கிறதுக்காக என் கட்சிக்காரங்க வரலன்னு ஒருத்தர் அழுதுட்டு கண்ணீரோட வீடியோ போட்டார். இப்போ வரைக்கும் நீங்கள் யாராச்சும் வாய் திறந்தீங்களா? கூட்டணி கட்சிகள்ங்கிற கேள்வி இருக்குது. ஆமாம். அப்போ நீங்கள் தலித்ஸ்க்கான பொலிட்டிக்கல் ஷேருங்கிறத 2 திராவிடியன் பார்ட்டிஸ் கொடுக்கலன்னா புதுசாக வரவங்க கொடுப்பாங்கன்னு அவங்க நம்பி போகிற ஒரு நம்பிக்கையை வைப்பாங்கங்கிறத நீங்கள் வேற மாதிரி ட்விஸ்ட் பண்ணுறதையும் நம்ம ஏற்றுக்க முடியாது. அது வந்து ரொம்ப லோடட் ஸ்டேட்மெண்ட். அது ஆன்டி தலித் ஸ்டேட்மெண்ட். அது அப்படியே ட்விஸ்ட் பண்ணுறாங்க. கீழே வந்து உண்மை சுடும். திருமாவுக்கும் சுடும், விசிகா இவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் சுடும். குறிப்பாக திருமாவுக்கு அதிகமாகவே சுடும். இஸ் கோயிங் டு பி தி பிக் லூசர். இல்லை விஜய் பிடிக்குதோ பிடிக்கலையோ, விஜய் இஸ் கோயிங் டு பி தி பிக் பிளேயர். உனக்கு பிடிக்கல, நீ ஒத்துக்கல, விஜய் இஸ் கோயிங் டு பி தி மெயின் கேரக்டர் இந்த எலெக்ஷன். அதுலேயும் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கிற 2 கட்சிக்கும் ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் வயிற்றில் புளியை கரைக்குது விஜய் ஃபேக்டர். ஏன்னா அவங்க எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அது வந்து ஒரு அன்கன்வென்ஷனல் அட்டாக்காக இருக்குது, கொரில்லா அட்டாக். அது வந்து அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க எதுன்னு தெரியாது, அந்த ஓட் பேங்க் என்ன பண்ணுன்னு தெரியாது உனக்கு. அவங்க ஆல்ரெடி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் பூந்துட்டுன்றாரு. நீ வந்து உங்களோட யூஷுவல் கிம்மிக்ஸ் எல்லாம் வச்சு அந்த ஓட்ஸை வந்து பூத்துக்கு வராமல் தடுக்கிறதுன்றதுலாம் அவ்வளோ ஈஸியாலாம் பண்ணிட முடியாது, எல்லா இடத்துலையும் பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் 100 ஓட்டு 200 ஓட்டில் தோப்பான் ஜெயிப்பான். அப்போ வந்து ஒரு கான்ஸ்டுவன்சியில் 10,000 ஓட்டை உடைக்கிறான்னு வச்சுக்கோங்க. வரக்கூடியது 1 கோடி பேர் பதிவு பண்ணியிருக்கான், மோர் தென் 1 crore. 60% பூத்துக்கு வரானால நான் சொல்கிறேன் ஒரு 40 கான்ஸ்டுவன்சியில் வந்து குத்துன்னு குத்துறான். 40 கான்ஸ்டுவன்சியில் தலைகீழ மாறுதுனால இட்ஸ் வில் பி அ டிசாஸ்டர் இல்லை போத் 2 பேருக்குமே. இதில் ஒரு விஷயம் ரிப்பீட்டாக பேசப்படுது சார். நான் அது ஒப்பீனியனுக்காக சொல்கிறேன், ஒரு கம்பேரிசனுக்காக. டிடிவி தினகரன் 20 இடங்களில் அதிமுகவினுடைய வெற்றி வாய்ப்பை சீர்குலைத்தார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அதே நேரம் டிடிவி தினகரன் டிஎம்கேனுடைய வாய்ப்பை எவ்வளோ இடத்துல பாதிச்சாருங்கிறத பேசலை. ஏன்னா ஒரு வகையில் அதுவும் ஆன்டி ஏடிஎம்கே ஓட்டாக தானே இருந்திருக்கணும். எடப்பாடி எதிர்ப்பு வாக்காக தானே பிரிஞ்சிருக்கணும்.
அந்த நேற்று சொன்னார்ல ப்ரெஸ் மீட்டில் வந்து தினகரன் சொல்கிறார்ல 21 அமித்ஷா சொன்னதை எடப்பாடி கேட்கல இப்போ கேட்டிருக்காருன்னாரு. கரெக்ட் அது. அப்போ அமித்ஷா சொன்னதை 10 சீட்டு கொடுத்துருந்தா இந்த ரிசல்ட் வந்து வேறு ரிசல்ட். என்ன, டிஎம்கே வந்து 15லேருந்து 20 சீட்டு ஷார்ட் ஆஃப் மெஜாரிட்டி. 2006 கலைஞர் வந்த மாதிரி மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்திருக்கும். இவங்க இப்போ கேட்டுட்டு இருக்கிற ஆட்சியில் பங்கு அப்போ கேட்காமலே உள்ளே வந்திருக்கும். தட்ஸ் வாட் அது ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் அது எடப்பாடி பண்ணது. அதை அவர் டிடிவி வந்து ப்ரெஸ் மீட்லேயே சொல்லிட்டாரு. 21 அமித்ஷா சொன்னதை கேட்கல, இப்போ கேட்டுட்டாருங்க. காலம் ரொம்ப டஃப்பாக இருக்குங்க, அதில் எந்த சந்தேகமும் வேணாம். கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகள் இல்லை, நாங்கள் வந்து செகண்ட் டேர்ம் வந்துடுவோம்னு திமுக நினைத்து கொண்டிருந்தது. கண்டிப்பாக அது இல்லை. ஏடிஎம்கே வந்து என்டிஏ வந்து புத்துயிர் பெற்றிருக்கிறது. என்டிஏ இஸ் காட் ரீசரக்டட். அதெல்லாம் அவங்க பழைய அலையன்ஸ்லாம் இவங்க கதை சொன்னாலும் இவ்வளோ தூரம் இவங்க பேசுறது, டிஎம்கே ஈகோ சிஸ்டம் பேசுறதுன்றது கண்டிப்பாக என்டிஏ இஸ் ரீசரக்டட் தான். இட்ஸ் கோயிங் டு பி டஃப் ஃபைட். யுவர் ரியாக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர். யுவர் ரியாக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தேன் த ஃபேக்ட்ஸ்னுவாங்க. அது மாதிரி வந்து பிடிக்குதோ பிடிக்கலையோ கிரவுண்ட் வந்து ரொம்ப டஃப்பாக தான் மாறிக்கிட்டு இருக்குது. சார், இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ என்டிஏ இவ்வளோ ரீசரக்ட் ஆகி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீட் எடுக்கிறாங்க, அல்லது அந்த பைபோலார் பாலிட்டிக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நரேட்டிவை செட் பண்ண தொடங்குறாங்க அப்படின்னா, அப்படி ஒரு குரூஷியலான நிலை வரும்போது ஆட்சியில் பங்கு என்கிற கார்டை எடுத்தால் திமுக என்ன செய்யுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ப்ரீ எலெக்ஷனே எனக்கு ப்ராமிஸ் கொடுன்னு கேட்கக்கூடிய இடத்துக்கு அது போனால் அதை டிஎம்கே ஏற்றுக்குமா, இல்லை அந்த இடத்த அவங்கள அப்படி ப்ராமிஸை வாங்குற அளவுக்கு இவங்க இருக்காங்களா கூட்டணி கட்சிகள்? ப்ராமிஸை வாங்குற அளவுக்கு கூட்டணி கட்சிகள் இல்லை. சரி, தீஸ் ஆர் கமிட்டடு. உங்களுக்கு வந்து 10 கோடி சிபிஎம்முக்கு 15 கோடி சிபிஐக்கு கொடுத்தது கதை இருக்குது. அதுலேருந்து இது ஆரம்பித்து பேசணும். அண்டு எவ்வளோ தூரம் இவங்க கமிட்டடாக போயிட்டாங்கன்றதுக்கு அது ஒரு உதாரணம். அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் உதாரணம். டிஎம்கே காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நேஷ்னல் கம்பல்ஷன்ஸ் இருக்குது டிஎம்கேவை கூட வச்சுக்கணுன்னு. விசிகா வந்து அவங்க முதல்ல கொஞ்சம் பேசிட்டு பார்த்தாங்க, இப்போ அவங்களும் சக்கம் ஆகிட்டாங்க கம்ப்ளீட்டாக. ஸோ இந்த கொல்யூஷன் பார்ட்னர்ஸுக்கு ஆக்சுவலாக திஸ் இஸ் ஹை டைம் டு ஃபோர்ஸ் அண்ட் கெட் த பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ். திமுக வலியுறுத்தி அதிகாரத்தில் பங்குன்றதை வாங்கக்கூடிய ஒரு நல்ல அருமையான வாய்ப்பு இது. பட் அவங்க அதை செய்ய மாட்டாங்க. அவங்க அதை பெருசுப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ வித்தின் கோட் அதை திமுக செஞ்சிடும். அதனால் வந்து இது ஒரு இஷ்யூவாக அதிகாரத்தில் பங்கு திமுக கூட்டணியில் பிரச்சனையாக இருக்கவே இருக்காது. பட் எது பிரச்சனைனா நம்பர்ஸ். அதில் மறைமுகமாக பேச்சு நடந்துக்கிட்டே இருக்குது. அதை சீக்கிரம் முடிக்கணும்னு ஸ்டாலின் பார்க்குறாருன்றாங்க. தே வில் மேக் இட் அப். எனக்கு என்னமோ சீட் ஷேரிங்கில் கூட சண்டை வராதுன்னு தோணுது. ஹார்ட் பர்னிங்ஸ் இருக்கலாம், சண்டை வராது. டிஎம்கே காங்கிரஸ் இந்தியா அலையன்ஸ் வில் கண்டினியூ. அதில் எனக்கு எந்த சந்தேகமுமே இல்லை. இதில் எல்லாரும் விசில் சின்னம் வச்சு வாங்கினதை பேசுகிறாங்க. டார்ச் லைட்டை திரும்ப கமல் வாங்கியிருக்காரு. அது கான்வர்சேஷனுக்குள்ளே போல உதயசூரியில் நிற்க முடியாதுன்னு அவங்க குழுவில் முடிவெடுத்ததா செயற்குழுவில் ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. லீஸ்ட் த நம்பர் ஆஃப் ரைசிங்ஸ் அண்ட் ஆர் 2 லீவ்ஸ் அது வந்து லாஸாக தான் பார்ட்டிஸ்க்கு பெருசாக முடிஞ்சிருக்கு. ஏன்னா போன எலெக்ஷனில் உங்களுக்கு பாமக பிஜேபி ஏறத்தாழ அவங்களே 45-50 சீட்டுகள் லூஸ் பண்ணதாக இருந்தது. அந்த இடத்துல இரட்டையிலை போட்டி இருந்திருந்தால் ஒரு வேளை முடிவுகள் இன்னும் கூட வேறு மாதிரி போயிருந்திருக்கலாம் அப்படிங்கிறது. இந்த ஸ்மாலர் பார்ட்டிஸை கன்வின்ஸ் பண்ணி பெரிய கட்சியின் சிம்பல் நிற்க வைக்கிறதும் இந்த முறை சாத்தியமா? ஏன்னா அவங்க சில கட்சிகள் அங்கீகாரம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இது நல்ல கேள்வி. அதாவது வந்து சீட்டை குறைவாக கொடுத்து அவங்கவுங்க சிம்பிள்லேயே நிற்க வைக்கிறதுக்கான ஏற்பாடு நடக்குதுன்றாங்க. ஏன்னா சீட்டை கூட கொடுத்தா இவங்க சிம்பிளில் நிற்கணும்னு இவங்க சொல்கிறாங்க. சீட்டை அவங்க கூட கேட்குறாங்க. கூட கேட்கும்போது இவங்க சிம்பிளில் நிற்கும்போது டசன்ட் மேக் சென்ஸ். அதனால் வந்து சீட்டை வந்து அதே மாதிரி சீட்டு ஸ்டேட்டஸ்கோ 21 லைக் ஹவு 19 வாஸ் மெயின்டைன்டு ஃபார் 24. அவ்வளோதான். அதே மாதிரி வந்து ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன்டு. நியூ பிளேயர்ஸ் வராங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன்டு உங்கள் சிம்பிளில் நின்றுக்கோங்க. அதில் வந்து எம்டிஎம்கே மட்டும்தான் டிஎம்கே சிம்பிளில் நின்னா, மற்றவங்கெல்லாம் வந்து அவங்கவுங்க சிம்பிள் தான். சிபிஐ சிபிஎம் அண்டு இப்போ விசிகாலாம் அவங்கவுங்க சிம்பிள். திஸ் டைம் வந்து அவங்களுக்கும் எம்டிஎம்கேக்கும் அவங்க சிம்பிளை கொடுக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி டஃப் ஃபைட் தான். இது ஒன்றும் திமுகவுக்கு அவங்க நினைக்கிற மாதிரி கேக் வாக் கிடையாது. ஏன்னா 5 years ஆன்டி இன்கம்பன்சி. ஏடிஎம்கே இஸ் பிக்கிங் அப். விஜய் உடைக்கிறது 2 பேரையும் உடைக்கிறாருன்னு போது டேமேஜ் வில் பி டு போத். த மோர் காங்கிரஸ் ஆர் மற்றவர்கள் இவரை ஹேமந்த் சோரன் மாதிரி அவர் தான் ஃபேஸு, அவர் தான் சீஃப் மினிஸ்டர்னு விட்டுறணும். தேஜஸ்வி மாதிரி ஹேண்டில் பண்ணாங்கன்னா அது ஸ்பாயிலிங் மோசமாக வரும். அதை செய்ய மாட்டாங்க. ஸ்டாலின் தான் சிஎம் ஃபேஸ்ன்றதுல காம்ப்ரமைஸ் இருக்காது.
பட் நம்பர்ஸ் கேமில் வந்து சில சின்ன மாற்றங்கள் இருக்கலாமே வழி அதுலேயும் பெரிய மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் அவங்க என்டிஏ சர்க்கார்னு சொல்ற மாதிரி இவங்க இந்தியா சர்க்கார்னு சொல்ல இதுவரைக்கும் மாட்டாங்க. சொல்லல. டிஎம்கே கவர்மெண்ட் தான் சொல்றாங்க. ஸ்டாலின் கவர்மெண்ட் காயின் பண்ணல. இந்தியா கூட்டணின்ற பேரே இங்க வரலையே. என்டிஏ இவங்க திமுக கூட்டணி தானே சொல்றாங்க. ஒண்ணு இல்லைன்னா சேர்ந்து ஏதாவது போராட்டம் வச்சா மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அதுதான் வருது. இன்னமும் எஸ்பி தான் இருக்கு. அது வந்து இந்தியா வரல. இந்தியான்றதே வரல. அது எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. காங்கிரஸும் ஒத்துக்கிச்சு, லெஃப்ட்டும் ஒத்துக்கிச்சு. வேற அவங்க தான் திரும்ப திரும்ப என்டிஏன்னு பேசி காங்கிரஸ் லெஃப்ட் ஏதாவது ஆரம்பிச்சாங்கன்னா கேரளான்ட்டாங்கன்னா முடிஞ்சு போயிடும். அதனால அது வாய்ப்பு கிடையாது. அது வாய்ப்பு கிடையாது. இதுல யாருக்கும் எந்த சிக்கலும் கிடையாது. நம்பர்ஸ் கொஞ்சம் சிக்கல். அது தட் வில் பி சார்ட்டட் அவுட். எனக்கு என்னமோ அது ஒரு பிரச்சனையாக திமுக கூட்டணியில் வராது. ஆல்ரெடி தே ஹவ் ரீச்ட் அவுட்னு தான் சொல்கிறாங்க. அப்போ சார் கடந்த நேரத்தில் காங்கிரஸ் பல நேரங்களில் அந்த வெற்றியினுடைய விளிம்பிலிருந்து திரும்ப கீழே மொத்தமாக சரித்து விடக்கூடியது அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கூட்டணி கட்சிகளுக்கும் செய்து விடுகிற ஒரு பேட்டர்னுக்குள்ளே போயிருக்காங்களோன்னு ஒரு கேள்வி இருக்குது. தமிழ்நாட்டில் அது ஒர்க் அவுட் ஆகுதா, இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்க ஃபார் தி லார்ஜர் குடுங்கிறதெல்லாம் கூட்டணி நலனுக்காக மக்கள்ங்கிறதெல்லாம் அப்புறம் அது என்ன செய்கிறாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி சார்.